அதிகாரம் 34. யூதாவின் அரசர் யோசியா. யோசியா அரசரான போது அவருக்கு வயது 8. அவர் எருசலேமில் 31 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவர் ஆண்டவர் திருமுன் நேரியன செய்து தம் மூதாதையாகிய தாவீதின் வழியிலே நின்று நெறிமுறை வழுவாது ஒழுகினார். யோசியாவின் சீர்திருத்தங்கள். அவரது ஆட்சியின் 8ஆம் ஆண்டில் அவர் இன்னும் இளைஞராக இருந்தபோது அவருடைய மூதாதையாகிய தாவீதின் கடவுளை தேடிச் செல்லலானார். அவர் தமது ஆட்சியின் 12ஆம் ஆண்டில் தொழுகை மேடுகள், அசேரா கம்பங்கள், செதுக்கப்பட்ட சிலைகள், வார்க்கப்பட்ட சிலைகள் ஆகியவற்றை அகற்றி யூதாவையும் எருசலேமையும் தூய்மையாக்கத் தொடங்கினார். அவருடைய மேற்பார்வையில் பாகாலின் பலிபீடங்களை உடைத்தெறிந்தனர். அதற்கு மேலிருந்த சிலைகளை அவர் உடைத்தார். மேலும் அசேரா கம்பங்களையும் செதுக்கப்பட்டனவும் வார்க்கப்பட்டனவுமாகிய சிலைகளையும் தூள் தூள் ஆக்கி அவற்றிற்கு பலியிட்டவர்களின் கல்லறைகளிலேயே வீசி எறிந்தார். அவர் அர்ச்சகர்களின் எலும்புகளை அவர்களின் பலிபீடங்களிலேயே சுட்டெரித்து யூதாவையும் எருசலேமையும் தூய்மைப்படுத்தினார். மேலும் மனாசே, எப்ராயிம், சிமியோன், நப்தலி வரையிலுள்ள எல்லா நகர்களிலும் அவற்றை சுற்றியுள்ள அழிவிடங்களிலும் அவ்வாறே செய்தார். பலிபீடங்களையும் அசேரா கம்பங்களையும் உடைத்தெறிந்தார். செதுக்கப்பட்ட சிலைகளை தூள் தூளாக்கினார். இஸ்ரேல் நாட்டிலிருந்த எல்லா தூப பீடங்களையும் நொறுக்கிய பின் அவர் எருசலேமுக்கு திரும்பினார். சட்ட நூல் கண்டுபிடிக்கப்படுதல். இவ்வாறு நாட்டை தூய்மையாக்கிய பின் தம்முடைய ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் தம்முடைய கடவுளாம் ஆண்டவரின் இல்லத்தை செப்பனிட அட்சலியாவின் மகன் சாப்பான், நகரின் ஆளுநர் மாசேயா, பதிவாளர் யோவாகு ஆகியோரை யோசியா அனுப்பினார். மனாசேயிலிருந்தும் எப்ராயிமிலிருந்தும் இஸ்ரேலில் எஞ்சியிருந்த எல்லாரிடமிருந்தும் யூதா, பென்யமின், எருசலேம் வாழ் மக்கள் அனைவரிடமிருந்தும் வாயிற்காவலராகிய லேவியர் சேகரித்த பணத்தை அவர்கள் கோவிலுக்கு கொண்டு வந்தார்கள். அவற்றை தலைமை குரு இலிக்கியாவிடம் ஒப்படைத்தார்கள். பின்னர் அவர்கள் அதை ஆண்டவரின் இல்ல மேற்பார்வையாளரிடம் அளித்தார்கள். அவர்களோ அதை கோவிலை செப்பனிட்டு செம்மைப்படுத்துமாறு பணி செய்வோரிடம் கொடுத்தார்கள். இவர்கள் தச்சருக்கும் கொத்தனார்களுக்கும் பணம் கொடுத்தார்கள். யூதாவின் அரசர்கள் அழித்துவிட்ட கட்டடங்களுக்காக வாங்கப்பட்ட செங்கற்கள், இணைப்பு மரங்கள், பாவு பலகைகள் ஆகியவற்றுக்காகவும் பணம் கொடுத்தார்கள். வேலையாட்கள் நேர்மையோடு வேலை செய்தார்கள். இப்பணியை மேற்பார்வை செய்ய மெராரியின் புதல்வர்களான யாகத்து, ஒபதியா என்ற லேவியரும் கோகாத்தியரான செக்கரியாவும் மெசுல்லாமும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த லேவியர்கள் எல்லாரும் இசைக்கருவிகளை மீட்டுவதில் திறமை மிக்கவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் கூலி ஆட்களுக்கு பொறுப்பாளர்களாகவும் தனித்தனி பணி செய்பவர்களாகவும் அனைவருக்கும் மேற்பார்வையாளர்களாகவும் இருந்தார்கள். இன்னும் சில லேவியர்கள் எழுத்தரும் அலுவலரும் வாயிற்காப்பாளருமாக இருந்தார்கள். ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டுவரப்பட்ட பணத்தை வெளியே எடுத்தபோது மோசே வழியாக அளிக்கப்பட்ட ஆண்டவரின் திருச்சட்ட நூலை குரு இலிக்கியா கண்டுபிடித்தார். அப்பொழுது இலிக்கியா எழுத்தராகிய சாப்பானை பார்த்து, இதோ நான் ஆண்டவரின் இல்லத்தில் திருச்சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று கூறி அந்த நூலை சாப்பானிடம் ஒப்படைத்தார். சாப்பான் அந்நூலை அரசரிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி, அலுவலர்களுக்கு நீர் கட்டளையிட்டவை அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவரின் கோவிலில் சேர்ந்த பணத்தை அவர்கள் எடுத்து அதிகாரிகள் கையிலும் பணியாளர்கள் கையிலும் ஒப்படைத்து விட்டார்கள் என்றார். எழுத்தர் சாப்பான் மீண்டும் அரசரிடம், குரு இலிக்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்தார் என்று கூறி அதனை அரசருக்கு படித்து காட்டினார். திருச்சட்ட நூலை படிக்க
கேட்டபோது அரசர் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின்னர் இலிக்கியா, சாப்பானின் மகன் அகிக்காம், மீகாவின் மகன் அப்தோன், எழுத்தர் சாப்பான், அரச அலுவலர் அசாயா ஆகியோரை பார்த்து அரசர், கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் எழுதியுள்ளவாறு நீங்கள் சென்று எனக்காகவும் இஸ்ரேலிலும் யூதாவிலும் எஞ்சியுள்ளோருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுங்கள். ஏனெனில் இந்நூலில் எழுதியுள்ளவாறு நம் மூதாதையர் ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க நடக்காததனால் நம்மேல் ஆண்டவர் கடுமையாய் சினம் கொண்டுள்ளார் என்று கூறினார். இலிக்கியாவும் அரசரை சார்ந்த மற்றவர்களும் அசுராவின் பேரனும் தோகாத்தின் மகனும் ஆடையக மேற்பார்வையாளனுமான சல்லூம் என்பவனின் மனைவி குல்தா என்ற இறைவாக்கினரிடம் சென்றார்கள். எருசலேமின் 2ஆம் தொகுதியில் குடியிருந்த அவரிடம் இது பற்றி பேசினார்கள். குல்தா அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னிடம் உங்களை அனுப்பியவருக்கு நீங்கள் இவ்வாறு சொல்லுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் யூதாவின் அரசர் முன் படிக்கப்பட்ட நூலின் வார்த்தைகளில் கண்ட அனைத்து சாபங்களாகிய தீங்குகளை வரச் செய்வேன். ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்துவிட்டு தங்கள் கைவினையான அனைத்து சிலைகளாலும் எனக்கு சினமூட்டினார்கள், வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினார்கள். எனவே இவ்விடத்தின் மேல் நான் கொண்ட சினம் கனன்று எரியும், அதை தணிக்க இயலாது. ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யூதாவின் அரசனிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், நீ கேட்ட வார்த்தைகளை பற்றி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோருக்கும் எதிரான அவர்தம் வார்த்தைகளை நீ கேட்டு மனம் நைந்து கடவுளுக்கு முன் உன்னை தாழ்த்திக் கொண்டாய். மேலும் நீ உன் ஆடைகளை கிழித்து கொண்டு என் திருமுன் அழுது நின்றாய். எனவே உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன். ஆதலால் இவ்விடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் நான் வரச் செய்யவிருக்கும் அனைத்து தீமைகளையும் உன் கண்கள் காணாதபடி உன்னை உன் மூதாதையர் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். நீயும் மன அமைதியுடன் உன் கல்லறைக்கு செல்வாய் என்கிறார் ஆண்டவர் என்று சொன்னார். அவர்கள் திரும்பிச் சென்று அரசருக்கு இச்செய்தியை தெரிவித்தார்கள். திருச்சட்டத்திற்கு கட்டுப்பட யோசியாவின் உடன்படிக்கை. யூதாவிலும் எருசலேமிலும் வாழ்ந்த பெரியோர்கள் எல்லாரையும் அரசர் ஒன்று திரட்டினார். பின்னர் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்றார். அவருடன் யூதா எருசலேம் மக்கள் யாவரும், அனைத்து குருக்களும் லேவியரும், பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லா மக்களும் சென்றார்கள். ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த உடன்படிக்கை நூல் முழுவதையும் அவர்கள் எல்லாரும் கேட்கும்படி அரசர் வாசித்தார். பின்பு அரசர் தம் இடத்தில் நின்று கொண்டு ஆண்டவரின் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். எருசலேமிலும் பென்யமினிலும் வாழ்ந்த மக்கள் அனைவரும் அவ்வாறே செய்யுமாறும் அவர் பணித்தார். எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய தங்கள் கடவுளின் உடன்படிக்கையின்படியே வாழ்ந்தனர். பின்னர் யோசியா இஸ்ரேலருக்குரிய நாடு முழுவதிலுமிருந்தும் எல்லா அருவருப்புகளையும் அகற்றினார். இஸ்ரேலில் இருந்தவர்கள் அனைவரும் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே வழிபடுமாறு செய்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை பின்பற்றி நடக்க தவறவே இல்லை.